டியூன் அமைத்துவிட்டு ஏ.ஆர். ரஹ்மான் அழுதது எந்த பாடலுக்கு தெரியுமா? அவ்வளவு உருகியிருக்காரேப்பா! இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் ஹாலிவுட் வரைக்கும் புகழடைந்தவராக இருக்காரு. ஏகப்பட்ட விருதுகளை அள்ளி இருக்கிறவரு தமிழ்ல தொடர்ந்து பிஸியாக இசையமைத்து வராரு. கடைசியா அவர் காதலிக்க நேரமில்லை, தக் லைஃப் உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைச்சிருந்தாரு. இந்த நிலைமையில தான் இசையமைத்த பாடல்களிலேயே டியூன் போட்டதும் அழுத பாடல் குறித்து சமீபத்திய பேட்டியில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஏ.ஆர். ரஹ்மானுக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை. 30 வருடங்களுக்கும் மேலாக இசையமைப்பாளரா கோலோச்சி வராரு. தமிழ்ல அறிமுகமான முதல் படத்திலேயே தேசிய விருதை வென்ற அவர் தொடர்ந்து பாலிவுட்டுக்கு போனாரு. அங்கிருந்து ஹாலிவுட் படங்களுக்கும் இசையமைக்க ஆரம்பித்த அவரு ஸ்லம் டாக் மில்லியனர் படத்துக்காக 2 ஆஸ்கர் விருதுகளை அள்ளினாரு. மேலும் கிராமி, கோல்டன் குளோப் விருதுகளையும் வென்றிருக்காரு. கடல் கடந்து சென்று இசையமைத்தாலும் வேரினை அவர் எப்பவுமே மறந்ததே கிடையாது. அதனாலதான் புகழின் உச்சிக்கு போனாலும் இப்பவும் தமிழ் சினிமாக்களுக்கு தொடர்ந்து இசையமைத்து வராரு. இத்தனை சாதனைகளை செய்துவிட்டோம் என்று அசால்ட்டா இல்லாம இப்பவும் முதல் படத்துக்கு இசையமைப்பது மாதிரியே இசையமைத்து வருவது அவரோட அதிசய குணங்கள்ல ஒன்று. கடைசியா அவர் தமிழ்ல தக் லைஃப், காதலுக்கு நேரமில்லை உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைத்தாரு. அந்த படங்கள் பெரிய வெற்றியை பெறாவிட்டாலும் வழக்கம் போல ரஹ்மானின் பாடல்களும் பின்னணி இசையும் பட்டைய கிளப்புச்சு. அடுத்ததா மூன்பாக் என்ற படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அதுல இசையமைத்தது மட்டுமில்லாம ஸ்கிரீன்ல தோன்றவும் செய்திருக்கிறார். முக்கியமா முதன்முறையா அத்தனை பாடல்களையும் அவர் பாடியிருப்பதும் கவனிக்கத்தக்கது. இந்த நிலைமையில ஏ.ஆர். ரஹ்மானோட சமீபத்திய பேட்டி ஒன்று ட்ரெண்ட் ஆயிருக்கு. அவர் கொடுத்த அந்த பேட்டியில வெண்ணிலவே வெண்ணிலவே பாடலில் பல உணர்வுகளை சொல்ல வேண்டியது இருந்தது. அது எனக்கு பெரிய சவாலா இருந்தது. அந்த பாடலுக்கு இசையமைக்கும் சமயத்துல நான் நோன்பில் இருந்தேன். அப்போதுதான் அந்த பாடலுக்கான டியூன் எனக்கு சிக்கியது. அந்த டியூனை வாசித்த போது நான் அழுது விட்டேன். இதுதான் எதிர்பார்த்த டியூன் என்று உணர்ந்தேன். அந்த பாடல்ல டஃப் என்ற இசை கருவியை பயன்படுத்தியிருந்தோம். அது பழங்காலத்து கருவி. பெரிதாக யாரும் அதனை பயன்படுத்தியது கிடையாது. அதனால அந்த பாடல்ல நாங்க அதை பயன்படுத்தினோம். இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் இப்படி டியூன் போட்டால் யாருக்கு தான் அழுக வராது அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டுட்டு வராங்க.